ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவுல கன்னி ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் மாத ஆரம்பத்தில் 9ஆம் வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தந்தை மற்றும் தந்தை வழியால் அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் ஏற்படும். 8ஆம் வீடான மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் ஆவணங்களில் கவனம் தேவைப்படும். வண்டி வாகனங்களில் வித்தை காட்டுவதை தவிர்ப்பது இந்த மாதம் நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. கேரண்டி கையெழுத்து மற்றும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் நண்பர்கள் வட்டாரம் அதிகரிக்கும். வேற்று மதத்தினர் வேற்று மொழியினர் நட்பு பாராட்டுவார்கள். ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீடான மிதுன ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புது யுக்திகளை பயன்படுத்துவீர்கள். அதன் மூலம் தொழில் விருத்தி உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் முன்பை விட அதிகரிக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 10ஆம் வீடான மிதுன ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் 6ஆம் அதிபதியான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. வயறு சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். உடல் பயிற்சி மிக மிக அவசியம். 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 3 மற்றும் 5ஆம் பாவங்களில் விழுவதால் உடல் நலம் சீராகும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை காண்பீர்கள். உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். சந்தோஷம் பிறக்கும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பிற்கான இடங்கள் கிடைக்கும். ராசியிலே கேத்து பகவான் தொடர்வதால் எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். 28ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 29-30ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைப்படும். பண பரிவர்த்தனையை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது சிறந்ததாகும். தினம்தோறும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வர மன சஞ்சலங்கள் நீங்கும். மேலும் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்து வர தொழிலிலும் வேலையிலும் உங்களுக்கு மேன்மை ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்திலும் மேன்மையையும் ஏற்றத்தையும் தரும் மாதமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.